ஹாய் ஆல் வெல்கம் டு டிமிஸ்டிஃபைங் மார்க்கெட்ஸ். ஸோ நாளையோட இண்டெக்ஸ் அனாலிசிஸ் பார்க்கலாங்க. டிசம்பர் 27ஆம் தேதிக்கான அனாலிசிஸ். ஸோ நிஃப்டியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கிளியர் இன்சைட் மார்க்கெட். ஸோ லாஸ்ட் நாள் வந்து நம்மளுக்கு வந்து மொமெண்டம் கிடைச்ச நாள் பார்த்தீங்கன்னா இந்த 20ஆம் தேதி டிசம்பர் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் 3 டேஸ் வந்து நிஃப்டியை பொறுத்தவரையும் இன்சைட் மார்க்கெட். ஈவன் டுடே இட் இஸ் அன் இன்சைட் மார்க்கெட். ஸோ நிஃப்டியை பொறுத்தவரையும் இது கிளியராக தெரியுது. ஒரு இன்சைட் டேவாக வந்து 3 டேஸ் பில்ட் பண்ணியிருக்காங்க. பட் சம்திங் வந்து அந்த ஹிடன் இன்ஃபர்மேஷனை வச்சுட்டே இருக்காங்க. அப்படியான ஒரு ஹிடன் இன்ஃபர்மேஷன் என்னன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம சேனலில் வந்து ஜனவரி பேட்ச் வந்து இட்ஸ் கோயிங் டு ஸ்டார்ட். ஸோ ஜனவரி 11th பார்த்தீங்கன்னா தமிழ் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எனக்கு ஒரு சில queries எல்லாமே என்ன வருது அப்படின்னா, இதை வந்து ப்ரொஃபைலை வச்சு நம்ம இன்ட்ராடேவோ ஸ்கேல்பிங்கோ பண்ணலாமா அப்படின்னு. டெஃபினட்டாக பண்ணலாம். ஏன்னா ட்ரெடிஷ்னல் சார்ட்ஸில் எவ்வளோ கம்மியான இன்ஃபர்மேஷனை வச்சே நம்மளால் பண்ணும்போது இதில் வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் டேட்டா ஓரியன்ட் இல்லையா? டேட்டாவே உங்களுக்கு வந்து சொல்லுது எந்தெந்த இடத்துல இன்ட்ராடே பிளேயராக இருக்கணும், ஸ்கேல்பராக இருக்கணும், எந்த இடத்துல ஒரு ஸ்விங் ட்ரேடராக இருக்கலாம், எந்த இடத்துல வந்து மார்க்கெட்டில் வந்து மொமெண்டம் இருக்கும்போது எந்த இடத்துல எப்படி பிஹேவ் பண்ணணும். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ப்ரொஃபைல் வந்து பியூட்டிஃபுல்லாக பிரித்து காட்டும். ஸோ இது வந்து வீக்கெண்ட் பேட்சஸ் தான். ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். அண்ட் அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பேட்ச் தான் இது. ஸோ டூ அண்ட் ஃப்ரோ வந்து நிறைய கம்யூனிகேஷன்ஸ் இருக்குங்க. ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு மார்க்கெட்டை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்றதுக்கு வந்து ஸோ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மார்க்கெட் ப்ரொஃபைல் வந்து தியரியாக வந்து எந்த ஒரு மார்க்கெட்டுமே ஏன்னா கோர்சஸ் படிச்சுட்டு தான் எல்லாருமே ஒரு கெரியரை சூஸ் பண்ணுறோம். பட் வேறஸ் இன் மார்க்கெட்டுன்னு பொறுத்தவரையும் ஜஸ்ட் லைக் தட் நம்மளுக்கு மார்க்கெட்டோட நாலேஜ் வந்து ஆஹ், எந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவை அப்படின்றது வந்து ஒன்ஸ் இந்த மார்க்கெட்டில் லாங் டேர்மாக நம்ம சஸ்டெயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு தெரியும். பிகாஸ் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அந்த அளவுக்கு படிப்பு மார்க்கெட்லேயும் தேவை. ஸோ அது வந்து ப்ரொஃபைலை நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா திஸ் இஸ் கோயிங் டு பி ரைட் ஸ்டார்ட். ஸோ ஜனவரி மந்தில் பார்த்தீங்கன்னா 11th வீக்கெண்ட்லேருந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் இருக்குது, நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் ஃபார் ஃபர்தர் டீட்டெயில்ஸ். அண்ட் இந்த ட்ரைனிங் வந்து நாங்கள் தான் எடுப்போம் அண்ட் எஸ்பெஷலி நான் தான் எடுப்பேன். ஸோ உங்களுக்கு வந்து என்ன மாதிரி டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து தைரியமாக வந்து அதை வந்து நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் ஃபேஸ் பண்ணலாம், அதை வந்து கேட்கலாம். அதுக்கு வந்து டெலகிராம்னு ஒன்று ஓப்பன் பண்ணிவிடுவோம். ஸோ உங்களோட எல்லா லைவ் மார்க்கெட் டவுட்ஸும் நாங்கள் அட்ரஸ் பண்ணுவோம். வீக்கெண்டில் கிளியரான லேர்னிங் இருக்கும். ஸோ இதுதான் வந்து கோயிங் டு பி அ ப்ரொசீஜர். ஸோ நிஃப்டியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இன்சைட் மார்க்கெட்டுன்னு பார்த்துருந்தோம். அண்ட் இன்னைக்கு எஸ்பெஷலி அவங்க என்ன மாதிரியான ப்ரொஃபைல் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா செல்லிங் எக்ஸஸ் அண்ட் பையிங் எக்ஸஸ் ரெண்டுமே வச்சு மார்க்கெட்டை இன்டெசிஷன் மார்க்கெட்டாக இன் பிட்வீன் ரேஞ்சாக ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. தட் இஸ் வித் லெவல் ஆஃப் 23,750 இல்லையா? இதை தாண்டின ஒரு இன்ஃபர்மேஷனாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 3 நாள் ஒரே இடத்துல பிஓசி அண்ட் பிபாக் வைக்கிறாங்க. ஸோ இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் டு நோட். மார்க்கெட் வந்து இப்போ பெருசாக மேலே போக முடியலனாலும் ஏன் பெருசாக கீழே போகலைன்றதுக்கு இந்த டேவோட ரீசன் நம்ம வந்து பார்த்துருந்தோம் ப்ரொஃபைலில். ஸோ ப்ரொஃபைல் உங்களுக்கு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக காமிக்குதுன்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். இங்கே பாருங்கள், இது வந்து அன்டெஸ்டட் பிஓசி இல்லையா? இது வந்து நம்ம 22ஆம் தேதி நவம்பர் அன்டெஸ்டட் பிஓசியில் மார்க்கெட் வந்து பர்ஃபெக்டாக பட்டு அங்கே ஸ்டாப் ஆயிருக்காங்கன்றதை இந்த டேல நம்ம பார்த்துருந்தோம். ஆனால் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டால் பெருசாக கீழே விழ முடியல. எஸ்பெஷலி 23,560 லெவல்ஸ்க்கு 560 600 லெவல்ஸ்க்கு கீழே பெருசாக போக முடியாததுக்கு ரீசன் மார்க்கெட் வந்து அந்த இடத்துல அரெஸ்ட்டும் ஆயிருக்காங்க. பெரிய ஒரு செல்லிங்கும் ட்ரிகர் ஆகலை, பெருசாக இந்த ரேஞ்ச்க்கு தாண்டி போகலை. ஸோ அப் சைடில் பார்த்தீங்கனாலும் பிஓசி தான் ரெசிஸ்டன்ஸ், டவுன் சைடில் பார்த்தீங்கனாலும் பிஓசி தான் ரெசிஸ்டன்ஸ். பட் ஹவு லாங் இட் வாஸ் ரெசிஸ்டன்ஸ்? இந்த பிஓசி பார்த்தீங்கன்னா 3 நாள் தான் ரெசிஸ்டன்ஸ். ஆனால் இந்த பிஓசி பார்த்தீங்கன்னா இட்ஸ் லாங் டைம் சப்போர்ட்டாக இருந்திருக்கு இல்லையா? ஒரு மல்டி லெவல் சப்போர்ட்டாக இருந்திருக்கு இதுக்கு முன்னாடியிலேருந்தே. ஸோ அந்த அளவுக்கு வந்து ப்ரொஃபைல் வந்து இட் வில் டிஃபர். இட் வில் இட் வில் டெல் யூ டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஸோ இந்த இடத்துலேருந்து மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா திரும்பவும் மேலே வராங்க அப்படின்னா இந்த 3 டேஸ் வந்து இன்சைட் பாராக இருக்குது. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் திரும்பவும் மேலே வராங்கன்னா ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் ரிஜெக்ஷன் உட் பி 23,800க்கு மேலே அவங்க வந்து லெவல்ஸ் வந்து ஏன்னா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா செல்லிங் எக்ஸஸை வச்சுருக்காங்க. ஸோ ரிப்பீட்டடாக இந்த இடம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆன் கிராசிங் திஸ் லெவல் அஃப்கோர்ஸ் 23,900 ஜோன். ஸோ இதை தாண்டின ஒரு சைக்காலஜிக்கல் நம்பர் 24,000 நிஃப்டியை பொறுத்தவரையும். பட் இது எல்லாமே வந்து இந்த டேவோட டேக்குள்ள தான் இருக்குது இந்த அடுத்த 3 நாளும். ஸோ மார்க்கெட் இந்த ரேஞ்சை தாண்டி வெளியில் வரணும் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் திரும்பவும் கீழே வராங்க அப்படின்னா இன்ட்ராடே சப்போர்ட்டாக பார்த்தீங்கன்னா 23,650. இமீடியட் சப்போர்ட்டாக வந்து பல தடவை வந்து இன்ட்ராடேல கிடைக்கக்கூடிய ஒரு லெவல் 650 ஜோன்ஸ். ஸோ ஃபர்தராக இந்த லெவலை பிரேக் பண்ணி இன்னும் மார்க்கெட் வரல, தட் இஸ் 580 லெவல்ஸ்
23,600 to 23,580 லெவல்ஸை இன்னைக்கு வரையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே க்ளோஸ் கொடுக்கல. பிகாஸ் இந்த டேவோட இம்பார்ட்டண்ட்டை நம்ம வந்து முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த டேவோட இம்பார்ட்டன்ஸை அவங்க உடச்சி பிரேக் பண்ணி கீழே வராங்க அப்படின்னா த நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 23,500 அண்ட் 23,400 ஆஸ் வெல். பட் ப்ரொவைடட் அந்த லெவல் இன்னும் பிரேக் ஆகலை, பிரேக் ஆகணும். அதுக்கு வந்து இந்த டே வந்து அவங்க க்ராஸ் பண்ணி வெளியில் வரணும். 20th டிசம்பரை க்ராஸ் பண்ணி வரணும். ஸோ நிஃப்டியை பொறுத்தவரையும் இதாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ஃபார்மா ஸ்டாக்ஸ்லாம் கொஞ்சம் நல்ல அப்சைட் கொடுத்துருந்தாங்க. எஸ்பெஷலி வந்து ஸ்மார்ட் மணியோட ப்ரெசன்ஸ் தெரிஞ்சிருந்தது சன் ஃபார்மா ஸ்டாக்ஸ் எல்லாமே. ஸோ மூவிங் பேக் டு பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஸோ நாளையிலேருந்து நம்ம வந்து லைவ் செஷன்ஸும் வந்து நம்ம வந்து ரெகுலராக நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ லைவில் நம்ம ப்ரொஃபைலை பார்க்கலாம், எப்படி பில்ட் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்தவரையும் இன்சைட் மார்க்கெட்டாக இருந்தது. பட் பேங்க் நிஃப்டியும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இன்சைட் மார்க்கெட்டாக இருந்திருந்தாங்க. பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் இன்சைட் மார்க்கெட் வந்துட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் அந்த இன்சைட் மார்க்கெட் வந்து போயிடுச்சு. ஆனால் நிஃப்டியில் இன்னமும் இன்சைட் மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுது. ஸோ வெளியில் வந்தவங்க கிளியராக வந்து நம்மளுக்கு தெரியும் எந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறதுக்குன்னு. ஏன்னா ப்ரொஃபைல் அவ்வளோ அழகாக காட்டும். அது மாதிரியான ஒரு லெவலில் தான் இன்றைக்கும் அவங்க ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. விச் இஸ் நத்திங் நியூ. 52,000 அகெயின் 52,000ன்றது ஒரு கிளியரான ஒரு ஜோன். ஸோ மார்க்கெட் வந்து திரும்பவும் அந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னைக்கு ஐபி டவுன் சைடு எக்ஸ்டென்ஷன், பிபாக் அண்ட் க்ளோசிங் ஆன் பிபாக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 51,600லேருந்து மார்க்கெட் வேலை வராங்க அப்படின்னா 51,800 ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் 52,000 செகண்ட் லெவல் அண்ட் 52,200 தேர்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். இன்கேஸ் மார்க்கெட் கீழே வராங்க அப்படின்னா இன்னியோட டேவோட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக தெரியும். எந்த இடத்துல எடுத்திருக்காங்கன்னா நேத்தோட மார்க்கெட் ஓப்பனான இடத்துல தான் எடுத்திருக்காங்க. தட் இஸ் 51,350 ஜோன்ஸில் தான் எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து இட்ஸ் கோயிங் டு பி அன் இன்ட்ராடே லெவல். இந்த லெவலில் வந்து ஃபஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. பிரேக்கிங் திஸ் லெவல் 51,200 அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ பீபாக். அண்ட் பிலவ் திஸ் லெவல் பார்த்தீங்கன்னா 51,000 பிகாஸ் இட்ஸ் அ சைக்காலஜிக்கல் நம்பர் கூட இல்லையா. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா திரும்பவும் பேங்க் நிஃப்டியும் அதே மாதிரி தாங்க. இந்த டேவை வந்து அவங்க வந்து பிரேக் பண்ணி கீழே போகலை. ஸோ ரெஸ்ட் 3 டேஸ் வந்து மார்க்கெட் மேலே தான் இருக்காங்க. ஸோ இந்த டே தான் இட்ஸ் அன் அல்டிமேட் செக். ஆக்சுவலாக 5600 எப்படி நிஃப்டிக்கு வந்து ஒரு பிஓசி ஸ்டாப்போ அது மாதிரி பேங்க் நிஃப்டிக்கு இந்த லெவலை இன்னும் பிரேக் பண்ணி கீழே போகலை. ஸோ ஃபர்தராக ப்ரொஃபைல் 52,000க்கு மேலேயும் வந்து சஸ்டெயின் ஆகலை. ஸோ பார்க்கலாம் ப்ரொஃபைல் எப்படி வந்து ஃபர்தராக பில்ட் ஆகுதுன்றதை பொறுத்து நம்ம வந்து இன்னும் எந்த மாதிரியான ஹிண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஏன்னா நெக்ஸ்ட் வருஷம் வந்து இட்ஸ் கோயிங் டு பி குட் இயராக இருக்கிறதுக்கு எல்லாருக்கும் விஷஸ். அண்ட் வந்து எல்லாருமே நிறையா படிங்க, மார்க்கெட்டில் நிறையா அப்டேட்டடாக இருங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இதில் வந்து கெரியர் செட் பண்ணுறதுக்கு. அண்ட் வந்து தேங்க்ஸ் ஆல் ஃபார் வாட்சிங். பட் நீங்கள் அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரேட் எடுங்க. திஸ் இஸ் பியூர்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். அண்ட் நாளைலேருந்து வில் மீட் ஆன் லைவ் ஆல்சோ. தேங்க்யூ ஆல்.